unicorns, welcome to Tales of Unicorn. I am Haritha and in the channel illa enna inikku da neenga first time paakringna. So I am Haritha and I make mostly travel related videos. So ungalku adla interest irundalo illa enna support panni motivate panni encourage pannanum nenachalo please do subscribe to Tales of Unicorn. Also follow me on Instagram which is also Tales of Unicorn. So Varkala oda video series vandu already enoda channel upload agirukum. So neenga paaklana links ellame description la kudukren and adhe mari mala iCards liyum ஒரு 5 minutes once link பண்றேன். வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு எண்ட்ல அந்த ஐகார்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன வீடியோஸ்னு லிங்க்ஸ்லாம் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே வர்க்காலாலையும் நான் ஜாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ ரியலி பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ ஒரு பீச் டெஸ்டினேஷனில் ஸ்டே பண்ணுறதே வந்து ஒரு ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் மேலே பால்கனி வித் த பீச் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஜாஸ்டல் வர்க்கலாவோட டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் எண்டில் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன். ஸோ கீப் வாட்சிங் த வீடியோ. ஜாஸ்டல் வர்க்கலா லொக்கேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கூகுள் மேப்ஸில் போட்டாலே ஈஸியாக டைரக்ஷன்ஸ் வந்துடும். அண்ட் இங்கே இருக்கிற இந்த ஹியூஜ் பில்டிங் தான் ஜாஸ்டல் வர்க்கலா. ஸோ ஜாஸ்டலில் ஜென்ரலாக என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு என்னோட கொடைக்கானல் ஜாஸ்டல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா மேலே ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பார்க்கிங் ஏரியா. நீங்கள் ஐதர் 2 வீலர்ஸ் ஒரு 4 வீலர்ஸில் வந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ அது நீங்கள் இங்கே பார்க் பண்ணியிருக்கலாம். அண்ட் இது பீச் ஏரியானால பீச்சுக்கு போயிட்டு வந்தால் கால் மண்ணாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக வாட்டர் டேப்ஸ் அண்ட் ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு நல்லா க்ளீனப் பண்ணிட்டு ஹாஸ்டல்குள்ளே போங்க. என்ட்ரன்ஸ்லேருந்தும் வே இருக்குது அண்ட் இந்த பார்க்கிங்லேருந்தும் ஹாஸ்டல்குள்ளே போகிறதுக்கு ஒரு குட்டி பேவ்மெண்ட் வே இருக்குது. ஸோ பிளாக் சாண்ட் பீச் அண்ட் வர்க்கலா அக்வேரியமுக்கு ரொம்ப நியராக லொக்கேட் ஆகிருக்கிறது தான் இந்த ஹாஸ்டல் வர்க்கலா. ஸோ நீங்கள் பீச்சில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோடனே ஸ்லிப்பர்ஸ்லாம் வெட்டாக இருந்தால் இங்கேயே சன்னில் ட்ரை பண்ணுறதுக்காக இந்த ஷூ ரேக்ஸில் வச்சுட்டு நீட்டாக உங்கள் காலை இந்த மேட்டில் தொடச்சிட்டு உள்ளே போங்க. பிகாஸ் த ஒன் திங் ஐ லவ் ஸோ மச் அபவுட் ஹாஸ்டல் இஸ் அந்த கிளென்லினஸ் தான். ஸோ அவங்க அவ்வளோ எஃபர்ட் எடுத்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறப்போ நம்மளும் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. இங்கே ஒரு வால் பெயிண்டிங்கில் வர்க்கலா மேப்பே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செம்ம டேலண்ட்டில் அந்த பெயிண்ட் பண்ண பர்சனுக்கு. இந்த மேப் மட்டும் இல்லை, ஃப்ளோராக நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது பியூட்டிஃபுல்லாக. நான் பொறுமையாக காட்டுறேன் எல்லாமே. ஸோ திஸ் இஸ் த ரிசப்ஷன். ஸோ வந்ததும் இங்கே தான் நீங்கள் வந்து செக்இன் பண்ணணும். முன்ட்ரோ ஐலாண்ட் போட்டிங், கோல்டன் லேக், சன்ரைஸ், சன்செட், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுற போர்ட் தான் இது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ரிசப்ஷன்லேயே இவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் போன முன்ட்ரோ ஐலாண்ட் போட்டிங்கும் இவங்க மூலமாக தான் போனேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். அந்த முன்ட்ரோ ஐலாண்ட் போட்டிங் போனது ரொம்ப பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு காட்டுறதுக்கு தான் அந்த சானிடைசிங் கிளிப்பு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளோர்லேயும் பியூட்டிஃபுல்லாக வால் பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஃப்ளோராக அப்போ எத்தனை ஃப்ளோர் அப்படின்னு கேட்கலாம். ஜஸ்ட் 2 ஃப்ளோர் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டாம்ஸ் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் டாம்ஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் த வீடியோ, ஐ வில் டேக் யூ த்ரூ இட். This is the first floor and look at this huge painting. செம்ம டேலண்டட் பர்சனாக இருப்பாங்கள்ல அந்த வால் பெயிண்ட் பண்ணவங்க. ஓகே, ஸோ கம்மிங் பேக், இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா நீங்கள் கேம்ஸ்லாம் ஆடி என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இங்கே விளையாடுறவங்க கூட நீங்கள் ஜாலியாக மிங்கிள் ஆகலாம். எவ்ரிபடி வில் பி வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ இங்கே உட்காந்து நைட்டில் பீச்சை பார்த்துட்டு சில் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சோஃபா மாதிரி. ஸோ ஒரு ரூம் வெளியவும் இந்த மாதிரி 2 சேர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே உட்காந்தும் ஒர்க் பண்ணலாம். அண்ட் அதுக்கு ஆப்போசிட்லேயே பால்கனி மாதிரி பீச் வியூவோடு இருக்கும். ஸோ காற்றடிக்கிறப்போ ரொம்ப கூலாக இருக்கும். இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்க டாமோட ரூம் டூர் பார்க்கலாம். மோரோர்லெஸ் எந்த ஹாஸ்டல் போனாலும் இதே செட்டப் தான் இருக்கும். பட் வர்க்கலா வந்து சம்மர்ஸில் ரொம்ப ஹியூமிடாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஏசி ப்ரொவிஷன் இருக்குது இந்த ஹாஸ்டலில். கொடைக்கானல் ஹாஸ்டலில் உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷன் இருக்காது. அண்ட் ஏசி வந்து 23 or 24 தான் செட் பண்ணணும்னு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஆனால் ரூமில் ரிமோட்டே வைக்கல. ஸோ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா 24 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் அண்ட் இது வந்து ஒரு 6 பெட் டாம். That's my bed. It looks messy. Actually check out பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் திங்ஸ் எல்லாம் பெட்டில் அப்படியே வெளியே இருக்குது. ஸோ டஸ்ட்பினும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்கும் இந்த ரூம்ஸ் கூட. அண்ட் ரீடிங் லைட் நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே சார்ஜிங் போர்ட் ஃபார் சார்ஜிங் யுவர் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் as well. இந்த மாதிரி பெட்டை மெஸ்ஸியாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் திங்ஸை இந்த மாதிரி லாக்கர்ஸ் ஆர் கபோர்ட்ஸ் whatever you call it அதில் சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ மோஸ்ட்லி ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். ஸோ நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த லாக்கர்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ்க்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம். அண்ட் ஹாஸ்டல் ரெஸ்ட் ரூம்ஸ் ஆர் ஆல்வேஸ் நீட் அண்ட் க்ளீன். நான் கொடைக்கானல் ஹாஸ்டல்லையும் பார்த்தேன், அங்கேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. யூஸ்வலி ஹோட்டல்ஸில் போனால் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் வித் ஹாஸ்டல் ரெஸ்ட் ரூம்ஸ் ஐ ஹவ் நெவர் ஹேட் தட் ஃபீலிங். ஸோ வாஷ் பேசின், மிரர் இருக்குது, ஷவர்ஸ் இருக்குது, எல்லாமே
இருக்குது. நீட்டாக அண்ட் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். யூஸ்வலி ஹோட்டல் ரூம்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பட் இது ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்தது. அண்ட் உங்களுக்கு ஃப்ளோர் மாப் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி மாப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒரு மைண்ட் செட்லேயே வைக்கிறதுனால உங்களுக்கு கீழே கூட ரொம்ப வெட் அண்ட் வாட்டரியாக இருக்காது. ஸோ ஐ ஜஸ்ட் லவ் தீஸ் ரெஸ்ட் ரூம்ஸ். இது ரூம் டூரா ரெஸ்ட் ரூம் டூரான்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ அவுட் சைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் தான் பார்க்க போகிறோம். பட் லுக் அட் தீஸ் வால் பெயிண்டிங்ஸ் அகேன். அண்ட் இந்த பொண்ணு தான் நான். கிரிஞ்சாக தான் இருக்குன்னு தெரியுது, பட் ஸ்டில் ஐ கேன் ரெசனேட் ஸோ மச் வித் தட் கேர்ள். ஸோ ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் டைமிங் 8:30 அண்ட் க்ளோசிங் டைமிங் 11. ஸோ ரெஸ்டாரண்ட் வெளியவும் ஒரு டிவி வச்சு சும்மா சோஃபா ஸ்பேஸ் ஏரியா இருக்குது. பட் இது வந்து இந்த கெஃபட்டேரியா பீப்புளுக்கு அவங்க குக் பண்ணிவிட்டு லன்ச் டைமில் எப்போயாவது ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் வித் த பீச் வியூ. ஸோ யூ கேன் see people over there working. லேப்டாப் இங்கே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டே ஒர்க் பண்ணிகிட்டே பீச் வியூ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ மெனு அங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே இருக்கிற 2 பீப்புள் இருக்காங்களே இந்த வால் பெயிண்டிங்கில், they are the owners of this cafe. ஸோ இதுதான் ஜாஸ்டலோட நைட் வியூ. ஒரு பார்ட்டி ஏரியா மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சோலோவாக வந்தாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃபன் பண்ணணும்னு நினச்சாலோ ஜாஸ்டல் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டே. ஸோ இதோட இந்த ஜாஸ்டல் வர்க்கலா டூர் வீடியோ எண்ட் ஆகுது. பட் வெயிட் அ மினிட், ஐ ஹாவ் அ மெசேஜ் ஃப்ரம் தி கம்யூனிட்டி மேனேஜர் ஆஃப் ஜாஸ்டல் வர்க்கலா. Please do subscribe to this amazing woman. I follow her on her travels every day. So go ahead and subscribe to my channel Tales of Unicorn and follow me on Instagram. I will see you guys real soon on my next episode. Until then, unleash the unicorn in you.